அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். ஞானத்திற்காக புத்தர் தன்னுடைய அரச பதவியையும் துறந்து காட்டிற்கு சென்றார். கடுமையான முயற்சிகள் செய்தார். உலகத்திலே ஞானத்திற்காக அதிகமான தியான முறைகளை முயற்சி செய்தவர் புத்தர். 6 வருடங்கள் கடுமையாக உழைத்து அவருக்கு ஞானம் கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு நாள் உணவாக ஒரு அரிசி, ஒரு எள் மட்டுமே சாப்பிட்டார். அவருக்கு ஞானம் கிடைக்கவில்லை. கடைசியாக அந்த காலை நேரத்திலே போதி மரத்தடியிலே தோல்வியுற்ற மனநிலையிலே போய் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று அமர்ந்தார். இப்போது ஞானம் கிடைத்தது. அவர் கடைசியாக அடைந்த நிலையை நாம் முதலிலே அடைந்து விடலாம். மனதை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அறிவின் இயலாமையை உணர்ந்து கொண்டால் போதுமானது.